அந்த அலிட்ரேஷன் நாட் ஒன்லி இன் தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்து இப்போ அப்படி பார்த்து பாருங்க மைத்திரி இன்னைக்கு படம் எடுத்தேன் லவ் இஸ் நாட் ஒன் டே ப்ராப்ளம் ஆக்சுவலி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராப்ளம் அது வந்து when you love the person you do not love the person but you love the concept of love that is the idea of love is particular in the person நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்னோட மனைவி உயிரோட ஒரு விஷயம் என் மனைவியை நேசித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு என் மனைவி திருமணம் என்னைக்கு உயிருள்ள ப்ரப்போஸ் பண்ணீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க இதெல்லாம் கேட்கக்கூடிய முதல்ல வந்து அவங்க கவிதையில மடக்குனீங்களா பாட்டுல மடக்குனீங்க அந்த மியூசிக்ல இதெல்லாம் வந்து காதல் என்பது கண்ணும் பார்ப்பது மட்டும் காதல் அல்ல இந்த மனதில் கலந்து கொண்டு பாருங்க அது மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனத்தை புரிஞ்சுட்டு பாருங்க அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மனத்தை புரிஞ்சுக்கிறது தான் இப்படி வந்து இன்னைக்கு வந்து சிலம்பரசன் ஒரு மகனை பெற்றெடுத்து தமிழ் இலக்கியம் ஒரு பொண்ணை பெற்றெடுத்து இன்னைக்கு குரலரசன் ஒரு மகன் அடுத்து அவனு ஜனநாயகம் உருவாக்குறோம் இப்படி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்களை நாளைக்கு என் மகனை சிலம்பரசன் மாதிரி குரலரசனை கதாநாயகம் உருவாக்குறேன்னா இப்படி ஒரு கலை குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு என்னோட வயசு வந்து அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கலையும் கண்ணும் கலந்த காதல் என்று சொல்றதை விட எங்களோட விஷயத்துல கலையும் இது வந்து ராபிட் ஃபயர் தான் ஜஸ்ட் ஒன் क्वेश्चन அதாவது 2 வார்த்தையில கேள்வி 2 வார்த்தையில பதில் டக்கு சரிங்களா உங்களுக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைஸ் இவர் நீங்க வீட்டுக்கு போலாம் உங்களுக்கு திரையுலகத்தில் ரொம்ப பிடித்த விஷயம் திரையுலகத்தில் பிடித்த விஷயம் போராடி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிடிக்காத விஷயம் ஒரு ஓடுற படத்துல ஒரு ஈர் அடிச்சிருந்தா கூட ஒரு கழுதை அடிச்சிருந்தா கூட இதோட காட்சி கிடைக்குமான்னு பின்னாடி அடையிட்டு பாருங்க அந்த இது நம்ம சொந்தக்காரர் நிக்கணும் இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் சரி ஓகே நாங்க இப்போ நீங்க திடீர்னு சிலம்பரசனா மாறிட்டீங்க உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் சிலம்பரசனா மாறிட்டா எனக்கு வர மாதிரி நீங்க உங்களோட வயசு பார்த்து பாடுவீங்களா லூசு பண்ணி உங்க வயசு பார்த்து பாடுவீங்களா லூசு பண்ணி பாடுவோம் ஏன்னா தன்னோட ஆசை என்கிட்ட லூஸ் பண்ணுங்க சரி இப்போ நீங்க வந்து மியூசிக்ல ரொம்ப இன்வால்வான ஒரு பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ராகம் எந்த ராகம் டேபிள்ல தாளம் போட்ட பாடி நிறைய இன்டர்வியூஸ் பாத்துருக்கேன் இங்க மட்டும் ஏன் நீங்க தாளம் போடல என்ன நம்புங்க நீங்க முடிஞ்சு அழகா போடலாம் இதே ஒரு மனிதர்கள் நான் முந்த தூரவை நாடி வந்த பறவை வந்த வேலை செய்து என்னோட பாட்டி தாங்க அவங்க கூட ஒரு நடிகருக்கு நிச்சயமா தேவையான ஒரு விஷயம் நடிகருக்கு தேவையான விஷயம் திறமை அது கற்பூர மாதிரி ஒரு டக்குன்னு போடணும் அவங்க ஞாபகம் சக்தி வேணும் எல்லாத்துக்கும் மேல டெடிகேஷன் இருந்தாதாமா அது எந்த தொழில இருந்தாலும் அது நடிகருக்கு டெடிகேஷன் வேணும் அது என்ன எழுதணும் இப்ப வந்து கீழே உருண்டா இந்த இடத்துல அப்படியே டப்புன்னு விழுங்க அப்படி எழுதுங்க ஏன்னு கேட்டா அந்த எமோஷன் நடிகருக்கு அந்த எமோஷன் ஆனா சாப்பிட்டு இப்ப ஒண்ணும் இல்ல இவருக்கு சப்போர்ட் இவர் அரைன்னு சொல்லுங்க இது அடிச்சுதான் வந்துருக்க அடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனா அடிக்க கூடாது நட்டா மாதிரி நடிப்பு சொல்லுங்க எமோஷனலாவே சொன்னா அது ஒண்ணும் இல்ல நடிகைக்கு ரொம்ப தேவையான யாருக்கு தெரியுதுன்னா நடிகைக்கு தேவை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நிமிஷம் அவங்களுக்கும் நான் திரும்ப சொல்றேன்
தான் ஒரு நடிகை தூக்கி நிறுத்தும். நீங்க நினைக்கிற மாதிரி சில நடிகை கவர்ச்சியா வருவாங்க. அந்த கவர்ச்சிக்கு ஒரு திறமை உண்டு. கண்டிப்பா நீ உடனே கவர்ச்சி நடிகன்னு சொல்லுவீங்க. அந்த கவர்ச்சி கூட ஒண்ணும் இல்ல, ஒரு குணச்சித்திர பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகை கூட அவங்கள்ட்ட திறமை இருக்கு. நீங்க கவர்ச்சி நடிகன்னா அவங்கள்ட்ட ஒரு திறமை இருந்தாலும் அந்த கவர்ச்சி இது டி.ஆர். ராஜேந்தர் இந்த காலத்துல கொடி கட்டி போடுறாங்க. எதை வச்சு அந்த கவர்ச்சிக்கு ஒரு திறமை இருக்கு. கண்டிப்பா. அதனால ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு திறமை. இப்போ நகைச்சுவை நடிகர் வந்து நம்மளுடைய ஆட்சி மனோரமா ஆக்ட் பண்ணாங்க. எப்படி அவங்க அந்த துறையை இது பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு திறமை வேணும். எந்த நடிகை இருந்தாலும் நாம எந்த கேரக்டர் பண்றோமோ அந்த கேரக்டர் நம்மளோட எல்லாத்த விட ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. சிட்டி பாபு கொண்டு போய் ஒரு சீரியஸா இது வந்து ஒரு கோட்டை போட்டு அது செய்யாது வராது. அது வந்து சிரிச்சு மாட்டேன். நம்ம என்ன திறமை இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு வேற பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் ஆகுது. உங்க படத்துல வேற யாருன்னா இப்ப வந்து நான் சிலம்பரத்து மாதிரி நீங்க இருக்குங்க. சிலம்பரத்து மன்மதன் அந்த டி.ராஜ் மன்மதன் ஆக முடியுமா? கண்டிப்பா மனங்க வந்தவனா நான் டி.ராஜ் வந்து மன்மதனோட அப்பா. ஏன்னா சிலம்பரத்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்க அம்மா வந்து உஷா. அதனால எனக்கு என்ன ரோல் நான் அதை தான் பண்ணுவேன். நான் சிலம்பரத்தன் மாதிரி மன்மதன் மாதிரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் பண்றீங்க. அது எனக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க பாடி வந்து மெயின்டைன் பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இது நான் வந்து படம் அடிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்ப முன்ன இருந்த விட நான் பாடி ட்ரிம் பண்ணிருக்கேன். இப்பதான் என் பையன் கதாநாயகன். நான் கதாநாயகன் அடுத்த அளவு சொல்றேன். நீ காலைல 1 hour எக்ஸசைஸ் பண்றேன், 1 hour ஜாகிங் போறேன். அடிச்சு கரெக்ட் பாருங்க. ஒண்ணுமே அப்படி இருந்துப்பேன். உங்களை பத்தி எதுனா கிசு வரைக்கும் வந்திருக்கேன். அது வரலாம் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். தெரியாத அளவுக்கு நீங்க நடந்து. ஆனா ஒண்ணு இப்பெல்லாம்